ஓம் சாந்தி. குட் மார்னிங். இன்றைய முரளி 28/12/2025 18/3/2008 28/8. அவேக்த பாப்தாதா மதுவனம். ஓம் சாந்தி. தலைப்பு: காரணம் என்ற வார்த்தையை தீர்வாக மாற்றி மாஸ்டர் முக்தி அருள்பவர் ஆகுங்கள். அனைவரையும் தந்தையின் சகவாசம் என்ற நிறத்தால் நிறமூட்டுவதன் மூலம் தந்தைக்கு அவர்களை சமமானவராக்குகின்ற ஹோலியை கொண்டாடுங்கள். மார்ச் மாதம் இல்லையா ஹோலி. காரணம் என்ற வார்த்தையை என்ன பண்ணணும்? தீர்வாக மாற்றி மாஸ்டர் முக்தி அருள்பவர் ஆகுங்கள். அனைவரையும் தந்தையின் சகவாசம் என்ற நிறத்தால் நிறமூட்டுவதுடன் தந்தைக்கு அவர்களை சமமானவராக்குகின்ற ஹோலியை கொண்டாடுங்கள். இன்றைக்கி பாபா நம்மளை எப்படி பார்க்குறார்? இன்று சகல பொக்கிஷங்களுக்கும் அதிபதியான பாப்தாதா எங்குமுள்ள சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியுள்ள தனது குழந்தைகளை பார்க்கின்றார். நிறைந்திருக்கமா? ஒவ்வொரு குழந்தையும் சகல பொக்கிஷங்களிலும் எவ்வளவை சேமித்துள்ளார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எல்லோரும் ஒரே வேளையில் ஒரே பொக்கிஷங்களை பெற்றுள்ளார்கள். அப்படி இருந்தும் ஒவ்வொரு குழந்தையின் சேமிப்பு கணக்கும் வெவ்வேறானது. காலத்திற்கேற்ப சகல குழந்தைகளும் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருப்பதை காணவே பாப்தாதா விரும்புகிறார். வெவ்வேறாக இருக்கக்கூடாது, எல்லோரும் சமமாக இருப்பதையே விரும்புகிறார். ஏனென்றால் இந்த பொக்கிஷங்கள் இப்பொழுது இந்த ஒரு பிரிவுக்கு உரியது மட்டுமல்ல. இந்த அழியாத பொக்கிஷங்கள் பல பிரிவுகளுக்கு உங்களுடன் இருக்கப் போகின்றது. குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் பொக்கிஷங்களை பற்றி அறிவீர்கள். அவற்றை பற்றி நீங்கள் பேசிய உடனேயே பாப்தாதா பொக்கிஷங்களை பற்றி பேசின உடனே என்ன வருது? பாப்தாதா உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் அனைத்தும் உங்களின் முன்னால் தோன்றுகின்றன. சகல பொக்கிஷங்களின் பட்டியலும் உங்கள் எல்லோரின் முன்னாலும் தோன்றின அல்லவா? தோன்றுச்சா? என்ன தோன்றுச்சு? நீங்கள் பொக்கிஷங்களை பெற்றுள்ளதாக பாப்தாதா முன்னரும் உங்களுக்கு கூறியுள்ளார். ஆனால் என்ன? அவற்றை சேமிப்பதற்கு நீங்கள் என்ன வழிமுறையை பயன்படுத்துவீர்கள்? ஒருவர் எந்த அளவிற்கு கருவியாகவும் பணிவாகவும் இருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவர் அந்த பொக்கிஷங்களை சேமிப்பார். பொக்கிஷங்களுக்கு சேமிப்பதற்கான வழி என்ன? கருவியாகவும் பணியாகவும் இருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவர் அந்த பொக்கிஷை சேமிப்பார். எனவே சோதித்து பாருங்கள். என்ன சோதித்து பார்க்கணும்? ஒரு கருவியாகவும் பணிவாகவும் இருக்கும் வழிமுறையால் நான் எனது கணக்கில் எத்தனை பொக்கிஷங்களை சேமித்துள்ளேன். நிரம்பியிருக்கும் ஆத்மாவாக இருப்பதன் ஆன்மீக போதை இயல்பாகவே இந்த பொக்கிஷங்களை சேமித்து நிரப்பி இருக்கும் ஒரு ஆத்மாவின் நடத்தையிலும் முகத்திலும் புலப்படும். நீங்கள் நிரம்பியிருக்கீங்கன்னா
நடத்தையிலும் முகத்திலும் தென்படும். ஆன்மீக போதையும் பெருமையும் எப்பொழுதும் அவர்களின் முகங்களில் ஜொலிக்கும். எந்த அளவிற்கு ஆன்மீக பெருமை உள்ளதோ அந்த அளவிற்கு அவர்கள் இங்கே போதையில் இருக்குன்னா எப்படி தெரியும்? கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள். முகத்தில் தெரியும், எந்த கவலையும் இருக்கா. ஆன்மீக பெருமை, அதாவது ஆன்மீக போதை ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பதன் அடையாளமாகும். எனவே உங்களையே சோதித்து பாருங்கள். என்ன சோதித்து பார்க்கணும்? முதல்ல என்ன சோதிக்க சொன்னார், இப்போ என்ன சோதிக்கணும்? எனது நம்பிக்கையும் ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தியாகவும் இருக்கும் போதையும் எனது முகத்திலும் எனது செயல்பாடுகளும் புலப்படுகிறதா? நீங்கள் எல்லோரும் உங்ககிட்ட என்ன இருக்குது, புலப்படுகிறதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் எல்லாரும் ஒரு கண்ணாடியை பெற்றோர்கள் தானே? வச்சிருக்கீங்களா வீட்டில்? கண்ணாடி போட்டிருக்கீங்க. எனவே உங்களின் முகத்தை உங்களின் இதய கண்ணாடியில் சோதித்து பாருங்கள். முகம் பார்க்குற கண்ணாடியில் உங்களுக்கு எந்த வகையான கவலையும் உள்ளதா? என்ன நடக்கும்? அது எப்படி நடக்கும்? ஒருவேளை இது நடக்கக்கூடும். இந்த வகையான எண்ணங்கள் ஏதாவது உங்களுக்குள் எஞ்சி இருக்கவில்லை தானே? ஒரு கவலையற்ற சக்கரவர்த்திக்கு இந்த எண்ணம் மட்டுமே இருக்கும். எது இருக்கும்? நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்தினா இந்த எண்ணத்தை தவிர்த்து வேறு எந்த எண்ணமும் இருக்காது. எந்த எண்ணம்? எது நடக்கிறதோ அது மிகவும் நல்லது. எது நடக்க இருக்கிறதோ அது அனைத்திலும் சிறப்பாக இருக்கும். இது ஆன்மீக பெருமை எனப்படுகிறது. ஆன்மீக பெருமை என்றால் என்ன அர்த்தம்? ஆன்மீக பெருமைன்னு என்ன? உலகத்தில் பெருமைன்றாங்க. ஆன்மீக பெருமைன்னு என்ன? இங்கே சுயமரியாதை கொண்டதோர் ஆத்மா என்று அர்த்தம். உலகத்துடைய அகங்காரம் என்பது வேற, பெருமை என்பது வேற. இங்கே எந்த அளவிற்கு மக்கள் அழிவற்ற செல்வத்தை சம்பாதிக்கின்றார்களோ அதற்கேற்ப காலத்திற்கேற்ப அவர்களுக்கு அந்த அளவு கவலையும் உள்ளது. உங்களின் இறை பொக்கிஷங்களை பற்றி கவலை ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் கவலையற்றவர்கள், அப்படிதானே? பொக்கிஷங்களின் அதிபதிகளாகவும் இறை குழந்தைகளாகவும் உள்ளவர்கள் நீங்கள் நிரம்பியிருக்கீங்கன்னு அடையாளம் என்ன? தமது கனவுகளேனும் சதா கவலையற்ற சக்கரவர்த்திகளாகவே இருப்பார்கள். ஏனென்றால் இந்த பிறவியில் மட்டுமல்ல, இந்த இறை பொக்கிஷங்கள் இந்த பிறவியிலும் அவர்களுடன் இருக்கும். அத்துடன் பல பிறவிகளுக்கும் அவர்களுடன் இருக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இதனால் இத்தகைய நம்பிக்கையுள்ள புத்திகளை கொண்டவர்கள் யார்? கவலையற்றவர்களாக இருப்பார்கள். எனவே இன்று பாப்தாதா எங்கே உள்ள குழந்தைகள் அனைவரிலும் என்ன பார்க்க வந்திருக்கார்? இன்னைக்கு சேமிப்பு கணக்குகளை பார்க்கின்றார். நீங்கள் சேமித்துள்ள உங்களின் சேமிக்கக்கூடிய குறிப்பிட்ட 3 வகையான கணக்குகள் உள்ளன என உங்களுக்கு முன்னரே கூறப்பட்டுள்ளது. என்ன 3? 1. உங்களின் முயற்சிகளுக்கேற்ப பொக்கிஷங்களை சேமித்தல். 2வது ஆசீர்வாத கணக்கு. உங்களின் ஆசீர்வாத கணக்கை சேமிப்பதற்கான வழிமுறை எப்படி சேமிப்பீங்க? வாணி படித்தவங்க வாய் திறக்கக்கூடாது. இங்கே பின்னாடி பாட்டு பாடக்கூடாது. படிக்காதவங்க சொல்லணும். படித்தவங்களுக்கு அந்த சேமிப்பு வருதா அப்படி நீங்களே செல்ஃப் செக் பண்ணிக்கங்க. சேவை செய்வதில் மும்முரமாக இருப்பதுடன் உங்களின் எண்ணங்கள் வார்த்தைகள்
செயல்கள் என்ற மூன்றாலும் மற்றவருடன் தொடர்புகளையும் உறவுமுறைகளையும் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடனும் சதா திருப்தியாக இருங்கள். சில நேரத்தில் மற்றவங்ககிட்ட திருப்தியாக நடந்துக்கிற மாதிரி நடந்துப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே திருப்தி இருக்காது. மற்றவர்களும் சதா திருப்திப்படுத்துங்கள். திருப்தி ஆசீர்வாத கணக்கை அதிகரிக்கும். மூன்றாவது புண்ணிய கணக்கு. புண்ணிய கணக்கிற்கான வழிமுறை, நீங்கள் என்ன சேவை செய்தாலும் உங்களின் மனம், வார்த்தைகள், செயல்கள் மற்றும் மற்றவர்களுடனான உறவுமுறைகள் மற்றும் தொடர்புகளை கொண்டிருப்பதன் மூலம் எப்பொழுதும் தன்னலமற்ற மற்றும் எல்லையற்ற மனோபாவம், சுபாவம், நோக்கங்கள் மற்றும் உணர்வுகளால் சேவை செய்தல். அப்படி மனம், சொல், செயல் எப்படி இருக்கும்? சுயநலமற்ற உணர்வுகள் இல்லாமல் இருந்து சேவை செய்யக்கூடியவர். உங்களின் சுபாவம், உங்களின் நல்ல நோக்கங்கள் மற்றும் நல்ல உணர்வுகளால் சேவை செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் இயல்பாக உங்களின் புண்ணிய கணக்கில் சேமிப்பீர்கள். எனவே சோதித்து பாருங்கள். எப்படி சோதிப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? இது எப்படி செய்வது என்பதை அறியாதவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். எல்லாருக்கும் தெரியுமா இங்கே இருக்கிறவங்களுக்கு? இதை எப்படி செய்வது என்பதை அறியாதவர்கள் எவரும் கிடையாது. இதன் அர்த்தம் என்னவென்றால், எல்லோருக்கும் எப்படி சோதிப்பது என்பது தெரியும். எனவே உங்களின் 3 கணக்குகளிலும் உங்களின் சொந்த முயற்சிகளின் கணக்கு, உங்களின் அடுத்தது என்ன, ஆசீர்வாத கணக்கு, அடுத்தது உங்களின் புண்ணிய கணக்கு என்பவற்றின் எத்தனை சதவீதத்தை நீங்கள் சேமித்துள்ளீர்களா நீங்கள் சோதித்து பார்த்தீர்களா? நீங்கள் இதை சோதிக்கின்றீர்களா? முதல் வரிசையில் இருப்பவர்கள் சோதிக்கவில்லையா? எங்கே குளிர் கையை வெளியிட விடுறதுல எங்கே போய் சோதிக்கிறதுன்னு நீங்கள் சோதிப்பதில்லையா? நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? வாயை திறக்குமாது பார்க்குது. என்ன சொல்கின்றீர்கள்? நீங்கள்லாம் சோதிக்கின்றீர்கள் தானே? இப்பொழுது காலம் நெருங்கி வருவது துரித கதியில் முன்னால் செல்கின்றது என்று பாப்தாதா ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளார். அத்துடன் உங்களுக்கு ஒரு சமிஜையும் கொடுத்துள்ளார். இதனாலே நீங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் என்ன பண்ணணும்? சோதிக்க வேண்டும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் எப்படி பார்க்க விரும்புகிறார்? ஒரு ராஜா குழந்தையாக, ஒரு ராஜ யோகியாகவும் ராஜா குழந்தையாகவும் பார்க்கவே விரும்புகின்றார். தந்தையான இறைவனுக்கு ஒவ்வொரு குழந்தையும் யார்? ஒரு ராஜரீகமான குழந்தை என்ற ஆன்மீக போதை உள்ளது. எப்படி தந்தையான இறைவனுக்கு என்ன இருக்கு? ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ராஜரீகமான குழந்தை என்ற ஆன்மீக போதை உள்ளது. ஒவ்வொருவரும் இறைவனின் குழந்தையே. அத்துடன் சுயராஜ்யத்தையும் உலக ராஜ்யத்தையும் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பாப்தாடமிருந்து தொடர்ந்தும் பொக்கிஷங்களை பெறுகின்றீர்கள். இந்த பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான வழிமுறை மிகவும் இலகுவானது. இதை ஒரு வழிமுறை அல்லது ஒரு சாவி என்று நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கு அது தெரியும். சேமிப்பதற்கான சாவி என்ன உங்களுக்கு தெரியுமா? 3 புள்ளிகள். என்னது? 3 புள்ளிகள் உங்கள் பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான வழிமுறை. உங்கள் எல்லோரிடமும் இந்த சாவி உள்ளதல்லவா? 3 புள்ளிகளை இடுங்கள். பொக்கிஷங்கள் தொடர்ந்தும் சேமிக்கப்படும். எப்படி சாவியை பயன்படுத்துவது என தாய்மார்களாக உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட தான் எல்லா சாவியும் இருக்குது.
சாவியை பார்த்து கொள்வது தாய்மார்களா நீங்கள் கெட்டிக்காரர்கள் இல்லையா? கல்லாப்பொட்டியிலிருந்து சாவியை பார்த்து கொள்வதில் தாய்மார்களா நீங்கள் கெட்டிக்காரர்கள் இல்லையா? எனவே தாய்மார்கள் நீங்கள் எல்லோரும் 3 புள்ளிகள் என்ற இந்த சாவியை கவனமாக மறைத்து வைத்திருக்கின்றீர்களா? அது எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியுமா? தாய்மார்களே கூறுங்கள், உங்களிடம் அந்த சாவி உள்ளதா? அந்த சாவி இல்லையோ, இருக்குதோ இல்லையோ, மற்ற சாவி இருக்குது. அதை வைத்திருப்பவர்கள் உங்கள் கையை உயர்த்துங்கள். நீ என்ன வேணா சொல்லு, நாங்கள் வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் உனக்கு. அந்த சாவி களவாடப்பட்டு விட்டது இல்லை அல்லவா? களவாடப்படவில்லை அல்லவா? காணாமல் போயிடுச்சா? பொதுவாக இப்போல்லாம் வைக்கிறதில்ல பாபா, கூடவே எடுத்துகிட்டு சுற்றுறோன்னு இல்லை. இப்போல்லாம் யாரும் வீட்டில் எதுவும் வைக்கிறதில்ல இல்லையா? ஆமாம் ஆமாம். அதுக்கு நம்பர் வேணும், சாவி வேணும். எங்கே வச்சா என்ன? முடியல, ஏதாவது சொல்லி ஆகணும். பொதுவாக ஒரு வீட்டில் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தும் சாவிகளை எப்படி பார்த்து கொள்வது என்பதை தாய்மார்கள் மிக நன்றாக அறிவார்கள். அதேபோல் அந்த சாவியும் சதா உங்களுடன் இருக்கின்றதல்லவா? பாபா சொல்ல, அந்த சாவி மாத்திரம் பத்திரமா இடுப்பை கட்டியிருக்கீங்களா? பாபா சொல்ல, அந்த சாவி என்ன பண்ணுறீங்க, பத்திரமா வச்சுருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அந்த சாவி வச்சுருக்கிற மாதிரி பொக்கிஷங்களுடைய சாவி வச்சுருக்கீங்களா? எனவே தற்போது காலம் நெருங்கி வருவதால் குழந்தைகளாக நீங்கள் எல்லோரும் உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் நடைமுறை செயல்களில் ஒரு வார்த்தையை மாற்றுவதை பாப்தாதா விரும்புகின்றார். இந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு வார்த்தை, அதிகமாக இல்லை, அந்த வார்த்தை மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு குழந்தையிலும் இந்த மாற்றத்தையே பாப்தாதா கொண்டு வர விரும்புகிறார். அந்த ஒரு வார்த்தையே உங்களை என்ன பண்ணும்? கவன ஈனமான முயற்சியாளர்களிலிருந்து ஒரு தீவிர முயற்சியாளராக ஆக்குகின்றது. இப்பொழுது காலத்திற்கேற்ப நீங்கள் என்ன முயற்சி செய்ய வேண்டும்? தீவிர முயற்சிகள். எல்லோரும் தீவிர முயற்சிகளின் வரிசையில் வரவே விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தை உங்களை கவன ஈனமாக மாற்றுகிறது. அந்த ஒரு வார்த்தை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தையை நீங்கள் மாற்ற தயாரா? நீங்கள் தயாரா? நீங்கள் தயார் என்றால் உங்களின் கையை உயர்த்துங்கள். பாருங்கள், உங்களின் புகைப்படம் தொலைக்காட்சியில் காட்டப்படுகிறது. நீங்கள் தயாரா? வாழ்த்துக்கள். நீங்கள் வேகமாக முயற்சி செய்து அதை மாற்றப் போகின்றீர்களா? அல்லது நான் ஏதாவது ஒரு வேலை அதை செய்வேன், அது ஏதாவது ஒரு வேலை நடக்கும் என நீங்கள் சொல்வீர்களா? ஏதாவது நான் உடனே மாற்ற தயாராக இல்லை, நேரம் வரும்போது ஏதாவது மாற்றுறேன், இல்லைன்னா அதான் நடக்கிற நேரத்தில் நடக்கும். அப்படி இல்லை அல்லவா? நீங்கள் எல்லோரும் அந்த ஒரு வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் ஏன் அறிஞ்சுக்கணும்? நீங்கள்லாம் எல்லோரும் புத்திசாலிகள். எனவே காரணம் என்ற வார்த்தையை மாற்றி என்ன வார்த்தை அது? உங்களின் முன்னால் தீர்வு என்ற வார்த்தையை கொண்டு வாருங்கள். இல்லையா? காரணத்துக்கு என்ன பண்ணணும்? தீர்வை கண்டுபிடிக்கணுமே தவிர்த்து
திரும்பியும் அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. வாதத்துக்கு போகக்கூடாது. வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை. விவாதத்துக்கு மருந்து இல்லை. மேபி பிடிவாதத்துக்கு விவாதத்துக்கு என்ன கிடையாது? மருந்தே கிடையாது. சரி, இது நடந்திருக்கு, இப்போ என்ன பண்ணணும்? அப்போ பாபா என்ன சொல்கிறார்? தீர்வு என்ற வார்த்தையை கொண்டு வாருங்கள். ஒரு காரணம் என்னது? சாக்கு போக்கு. ஏன் வரல? எதுக்கு வரல? ஒரு சாக்கு போக்கு. உங்களுக்கு முன்னால் வரும் பொழுது அல்லது நீங்கள் அதை பற்றி சிந்திக்கும் பொழுது உங்களால் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியாதிருக்கும். சாக்கு போக்கு சொல்கிறீங்க. எனவே உங்களின் வார்த்தைகள் மட்டுமல்ல, உங்களின் எண்ணங்களிலும் காரணம் என்ற வார்த்தையை தீர்வு என்ற வார்த்தையாக மாற்ற வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். பல வகையான காரணங்கள் உள்ளன. இவை எப்படி இருக்குது? உங்களில் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் பிரவேசிக்கும் பொழுது அவை உங்களின் தீவிர முயற்சிகளில் ஒரு பந்தனம் ஆக்குகிறது. வார்த்தையில் நீங்கள் பேசல, ஆனால் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. செயலில் கொண்டு வரனா பேச்சில் கொண்டு வரீங்க. அப்போது பாபா சொல்கிறார், அப்போ என்ன பண்ண முடியாது? அது உங்களுக்கு பந்தனம் ஆகிடும். நீங்கள் தீவிர முயற்சியாளர் ஆக முடியாது. நீங்கள் எல்லோரும் பாப்தாதாவிற்கு சத்தியம் செய்து உள்ளீர்கள். என்ன சத்தியம் பண்ணீங்க? நீங்கள் அனைவருமே தந்தைக்கு அவரின் உலக மாற்றம் என்ற பணியில் தந்தையின் சகபாடிகள் என அன்புடன் சத்தியம் செய்துள்ளீர்கள். நீங்கள் தந்தையின் சகபாடிகள். தந்தை இதனை தனித்து செய்வதில்லை. அவர் குழந்தைகளை தன்னுடன் கொண்டு வருகிறார். எனவே உலக மாற்றம் என்ற பணியில் உங்களின் பணி என்ன? உலக மாற்ற பணியில் உங்கள் பணி என்ன? ஆத்மாக்கள் எல்லோருக்கும் என்ன உங்களுடைய பணி? முக்தி கொடுக்கிறதா? தலைப்பு என்ன? ஒரு வார்த்தை என்ன? ஆத்மா எல்லோருக்கும் காரணங்களை தீர்வுகளாக மாற்றுதல். இந்த ஞானமே என்ன பண்ணுது? காரணங்களை தீர்வுகளாக மாற்றுது. ஏன், எதற்கு, எப்படி? பக்தியில் எத்தனை கேள்விகள் இருந்தது. உறவுகளை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி, உலகத்தை பற்றி, இல்லையா, மதங்களை பற்றி, எண்ணங்களை பற்றி, பேச்சுகள் எல்லாத்துக்கும் ஏன் 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 நடக்குது? எனக்கு நடக்குமா? என்னுடைய குடும்பத்துக்கு, இந்த உலகம் ஏன்? மதங்கள், ஜாதிகள், இனங்கள், மொழிகள், எத்தனை விஷயம் இருக்குது. இத்தனைக்கும் பாபா என்ன பண்ணுறாரு? காரணங்களுக்கு தீர்வு கண்டார். அப்போ பாபா சொல்கிறார், உங்களுடைய வேலையை இந்த ஞானம் என்ன பண்ணுது? காரணங்களை விட்டு விட்டு தீர்வுகளாக மாற்றுது. தற்காலத்தில் பெரும்பாலான ஆத்மாக்கள் சந்தோஷம் மற்றும் அமைதி இழந்து இருப்பதால் அவர்கள் இப்பொழுது முக்தியை விரும்புகின்றார்கள். எதுக்கு முக்தி விரும்புகிறாங்க? ஆமாம், பிரச்சனை இருக்குது. அதிகம் பேர் ஏன் சன்னியாசி ஆகிறாங்க? கடன் வாங்கியிருப்பார், இல்லைன்னா வீட்டில் பிரச்சனை. அவர்கள் தமது துன்பம், அமைதியின்மை மற்றும் சகல பந்தங்களிலிருந்தும் விடுபட விரும்புகிறார்கள். முக்தியை அருள்பவர்கள் யார்? தந்தையுடன் கூடவே குழந்தைகளான நீங்களும் முக்தி அருள்பவர்கள் ஆவீர்கள். இன்றும் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களிடம் இந்து மக்கள் எதை வேண்டுகின்றார்கள்? இப்பொழுது துன்பமும் அமைதியின்மையும் அதிகரிப்பதை பார்க்கும் பொழுது பெரும்பாலான ஆத்மாக்கள் முக்தியை அருள்பவர்களான ஆத்மாக்களான உங்களை நினைவு செய்கின்றார்கள், இல்லையா? அதனால தான் நிறைய பேர் ஏன் இந்த உலக வாழ்க்கை, இல்லையா, இந்த துன்பமான வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு ஏன் கேட்குறாங்கன்னா காரணம் என்ன? எல்லா வகையிலையும் துன்பம் இருக்குது. உடல் ரீதியில், உறவு முறையில், இயற்கையில் எல்லாமே இருக்கும் பொழுது, எல்லாமே சுகம் இருக்கும் பொழுது யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க, இல்லையா?
அவர்கள் தமது மனங்களில் சந்தோஷம் இல்லாமல் அழுகிறார்கள். எப்படி அழுகிறாங்க? ஓ முக்தி அருள்பவரே, எங்களை விடுதலை செய்யுங்கள். ஆத்மாக்களின் துன்பம் மற்றும் அமைதியின்மையின் அழைப்பை உங்களால் கேட்க முடியவில்லையா? கேட்குறார் நம்மள. முக்தி அருள்பவர்கள் ஆகுங்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் முதலில் என்ன பண்ணணும்? காரணம் என்ற இந்த வார்த்தையிலிருந்து என்ன பண்ணணும்? யாருக்கு? யாருக்கு? உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். மற்றவங்கள காரணத்துக்கு நிவாரணம் கொடுத்து நீங்கள் முக்தி அடைய வைக்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம். முதல்ல நீங்கள் என்ன ஆகணும்? ஆமாம், இதில் நீங்கள் முக்தி அடைஞ்சாதான் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்ய முடியும். அதான் சொல்கிறாரு, முதலில் என்ன பண்ணணும்? உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது முக்திக்கான ஒளி இயல்பாகவே உங்களின் காதுகளில் எதிரொலிக்கும். எல்லாவற்றுக்கும் முதல் நீங்கள் அகத்தே உங்களுக்குள் இந்த வார்த்தையிலிருந்து விடுபடும் பொழுது, எந்த வார்த்தையிலிருந்து? காரணம். உங்களால் மற்றவர்களுக்கும் விடுவிக்க முடியும். இப்பொழுது நாளுக்கு நாள் ஆத்மாக்களான உங்களின் முன்னால், ஓ முக்தி அருள்பவரே, எங்களுக்கு முக்தியை கொடுங்கள் என்று அழைத்த வண்ணம் ஒரு வரிசை ஏற்பட போகிறது. எவ்வாறாயின் இதுவரை காரணங்கள் பலவற்றை கொடுக்கும் உங்களின் சாக்கு போக்குகளால் முக்திக்கான வாயில்கள் மூடி உள்ளன. நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய சாக்கு போக்கு சொல்கிறோம். ஏன் இன்றைக்கி இப்படி இருக்குங்க? ஏன்னா இல்லையா, கிளாஸுக்கு வர்றது இல்லை, ஏன் இப்படி யோகா பண்ணுறது அது அடுத்த விஷயம் இல்லையா. மற்றபடி பல வகையான காரணங்கள் இருக்குது சந்தோஷம் இல்லாமல் போகிறதுக்கு. அவங்க அப்படி பேசிட்டாங்க, இப்படி நடந்துடுது. அப்போ பாபா சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஆயிருக்கிறீங்களா? அதுக்கு சாக்கு போக்கு சொல்கிறீங்களா? நான் ஏன் இப்படி இருக்குன்னா இதுக்கு தான் காரணம். முக்திக்கான வாயில்கள் மூடி உள்ளன. இதனாலே பாப்தாதா ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார். இதனுடன் கூடவே வேறு பலவிதமான வார்த்தைகளும் உள்ளன. ஆனால் பிரதானமான வார்த்தை காரணம் என்பதாகும். பாபா சொல்லார், அடிக்கடி கேள்வி ஒய் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஃப்ளை ஆகணுங்கிறார். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அப்பப்போ யூஸ் பண்ணுறார் பாபா. அப்போ பாபா சொல்கிறார், இப்போ என்ன சொல்கிறோம்? காரணம். அத்துடன் கூடவே ஏனே பலவீனங்கள் உள்ளன இல்லையா. ஹைசே இந்த முறையில், வைசேஹே அந்த முறையில், கைசே ஹிந்தியில் இருக்கேன். என்னது கைசே அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி? ஐசே இந்த மாதிரி இருக்குது, வைசே அந்த முறையில் இருக்குது, கைசே இப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளும் அதுடன் தொடர்பு உடையவை. அது எப்படி நடக்கலாம்? அவங்க எப்படி பேசலாம்? பாபா சொல்கிறார், இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது, இப்படி தான் நடக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் நடக்கணும். இன்று நீங்கள் எல்லோரும் எதுக்காக வந்திருக்கீங்க? ஆமாம், இந்த மாதிரி நல்ல குளிராக இருந்தால் எல்லாம் வராங்க. நம்ம பொதுவாக நினைக்கிறது சம்மரில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் வருவாங்க கிளாஸுக்கு, ஏன்னா கோல்டு இல்லையா மக்களுக்கு நடந்து வருது. இப்போ உண்மையாக பார்க்க போனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ குளிர் வருதோ ஆத்மா இங்கே வருது. ஏன்னா வேறு வழியில் அதுக்கு போகிறதுக்கு. சம்மர்னா அப்படியே போகிறது, அப்படி போகிறது. இப்போ எதுக்காக குளிரை கொண்டாட அதுக்கு வந்திருக்கீங்க. இன்று நீங்கள் எல்லோரும் ஓலியை கொண்டாட வந்துள்ளீர்கள். சொல்ல எதுக்காக வந்திருக்கிறீங்க? நீங்கள் அனைவரும் அன்பெனும் விமானத்தில் ஏறி இங்கே ஓடோடி வந்துள்ளீர்கள். உங்களுக்கு தந்தையிடம் அன்பு உள்ளது, இதனாலே நீங்கள் தந்தையுடன் ஓலி கொண்டாட வந்துள்ளீர்கள். வாழ்த்துக்கள், வரவேற்புக்கள். பாப்தாதா உங்களை பாராட்டுகிறார். ஆரோக்கியம் அவ்வளவு நன்றாக இல்லாததால் சக்கர நாற்காலில் அமர்ந்து இங்கே தைரியத்துடன் சிலர் வந்திருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார்.
பாபா அந்த காட்சியை பார்க்கின்றார். நீங்கள் வகுப்பிற்கும் நிகழ்ச்சிகளுக்கும் வரும்பொழுது சிலர் தமது வழிகாட்டிகளை பிடித்த வண்ணம் சக்கர நாற்காலியிலும் வருகிறார்கள். எனவே இதை நீங்கள் என்னவென்று அழைப்பீர்கள்? இப்படியெல்லாம் வர்றவங்கள பார்க்கும்போது இறைவனிடம் என்ன இருக்கு? உள்ள அன்பு. தமது இதயபூர்வ அண்மை கொண்டுள்ள இத்தகைய தைரியசாலியான அன்பான குழந்தைகளுக்கு பாப்தாதா குறிப்பாக மிகுந்த ஆசீர்வாதங்களையும் இதயபூர்வமான அன்பையும் வழங்குகின்றார். நீங்கள் இங்கே தைரியத்துடன் வந்துள்ளீர்கள். நீங்கள் தந்தையிடம் இருந்தும் குடும்பத்திடம் இருந்தும் உதவியை பெற்றுள்ளீர்கள். உங்கள் எல்லோருக்கும் தங்குவதற்கு சௌகரியமான இடம் கிடைத்திருக்கின்றதா? உங்களுக்கு தங்குவதற்கு சௌகரியமான இடம் கிடைத்திருந்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஏன் கேட்குறாரு அப்படி? வெளிநாட்டுக்காரர்களுக்கு நல்ல இடம் கிடைத்துள்ளதா? ஏன் இதை கேட்குறாரு? இது மேலா. அப்போல்லாம் டென்ட்டு போட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்களே சாந்திவன்னு, இப்படி இல்லை. அது அப்போ தான் என்ன ஆகுது? எல்லாம் டெவலப் ஆகுது. நிறைய டென்ட்டு போட்டு தான் மேலா நடந்தது. இந்த மேலாக்களில் உங்களின் உணவை உண்ணும் பொழுது சுற்றியும் மண்ணும் தூசியும் காணப்படும். நீங்கள் நல்ல பிரம்ம போஜனை பெற்றீர்களா? நீங்கள் அதை பெற்றீர்களா? ஆம், உங்கள் கைகளில் அசைக்கின்றீர்கள். உங்களுக்கு நித்திரை செய்வதற்கு 3 அடி நிலம் கிடைத்துள்ளதா? எவ்வளோ இடம்? என்னைக்காவது அனுபவம் பண்ணியிருக்கீங்களா? மதுபனில் 3 அடி நிலத்தில்? இல்லை உங்கள் வீட்லேயே தான் அனுபவம் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி போனால் எல்லாம் வேணும், அதில் இல்லை ஏகப்பட்ட கேள்வி. அது அப்படி இப்படி. நீங்கள் படுக்கிறீங்களா? விஷால் பவன் அங்கே எல்லாம் போட்டு படுக்கிறீங்களா? அங்கே ஜென்ரல் பாத்ரூமு. இப்படி தான் படுக்கணும். பின்னாடி நம்ம பேகு, அவ்வளோதான். இந்த பக்கம் திரும்பினா இங்கே ஒருத்தர், இந்த பக்கம் திரும்பினா அப்படி தான் இருந்தது. அதெல்லாம் படுத்து. அதனால் பாபா கேட்குறாரு இல்லையா, சாந்திவன்லேயே அப்படி தான் இருந்தது, அவ்வளோ கூட்டம் இருந்தது இல்லையா. இப்போ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு 30,000 வர்ற இடத்துல, அதுவும் நம்ம போகிற மதுபனுக்குன்னா நமக்கு கிடைக்கிறது கோடான கோடி பாக்கியத்தோட விஷயம் இல்லையா. அதை நினச்சி என்ன பண்ணணும்? ஆமாம், நிறைய பேருக்கு என்ன ஆகுது? சோல் கான்சியஸ் ஆகுறதில்ல. அங்கே போனால் ரூம் கான்சியஸ் ஆயிரும். இந்த ரூம் அப்படி இருக்குது, இது இருக்குது, இதுலேயே ஓடிட்டு இருந்தால் அங்கே எங்கே சோல் கான்சியஸ் ஆகுறது? சில பேர்லாம் பார்த்துருக்கேன், சூட் கேஸை தூக்கிட்டு அங்கே இங்கேயும் தான் போயிட்டுருப்பேன். ஞான சரவில் இருப்பாங்க, அங்கே பார்த்தா இங்கே வருவாங்க, இங்கே போனால் அந்த ஒரு ரூமு, அடுத்த பார்த்தா இன்னொரு ரூமு, இதுலேயே போயிட்டுருக்கோம். அதனால் இந்த என்ன இருக்கணும் இல்லையா, இந்த தியாகம், தபஸ்யா இல்லையா, ஏற்றுக்கொள்ளுதல், அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுதல், இதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் இருக்கா இல்லையானே பதில் எப்படி தெரியுது? அப்போ நம்ம கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை நினைக்கணும்ல. சரி, ஒருத்தருக்கு ஹெல்த்து சரியில்லை, அவங்க எல்லாம் கேட்கலாம், பண்ணலாம், முயற்சி பண்ணுறதுன்றது ஒரு வேத்து கேட்கலாம். ஆனால் நம்மள மாதிரி எத்தனை ஆயிரம் பேர் அங்கே வராங்க? ஒருத்தர் 2 பேர் வராங்களா? அப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன பண்ணணும் இல்லையா? நம்ம திருப்தி, மனசு திருப்தியாக இருக்குது இல்லையா, நமக்குள்ளே அந்த விட்டு கொடுக்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்தால் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அந்த இடத்துல இல்லையா. அது ஒரு சின்ன பாகம்தான். போன உடனே உங்களுக்கு டேம் மனம். ஆனால் பாபா என்ன
தந்தாரு. நான் அதை ஏற்றுக்கொள்றது வந்து உடனே அக்செப்ட் பண்ணி அதெல்லாம் தந்தாங்க. வரும் வரைக்கும் 2 கிளாஸ் வரைக்கும் அதெல்லாம் தந்தாங்க. அப்போ அந்த மனதிலே எதுவும் கிடைக்கல. இது கூட உடனே எனக்கு என்ன நினைவுன்னா, நீங்கள் வந்து சொன்னது அந்த டென்ட் அடிச்சு படுக்கிறது. அப்போ அப்படி கிடையாது. அப்போ என்ன படுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக வசதியாக வச்சுருக்கிறாரு ரெண்டு நினைச்சு அப்படித்தான் நான் அந்த வரும் வரைக்கும் அதை கொஞ்சம் டேன் மனம் இருந்ததால சாம்பிராணியை வச்சு கொடுக்கணும். ஆமாம், அங்கே ஈட்டிங் சிஸ்டம் எல்லாம் இல்லை அதனால் அப்படி தான் இருக்கும். தண்ணி வந்து கருப்பு கருப்பாக வந்தது. அப்போ அதில் குளிச்சு எங்க கூட அந்த முழுக்க கடி. அடுத்த நாள் தான் அந்த பிரதர் சொன்னார், அது இப்போ ரெனிவேஷன் நடந்துருக்கு, அதுக்கு இன்னும் வழி வேற இல்லை, உப்பதான் கொஞ்சம் கருமையை செய்யறது நீங்கள் அதெல்லாம் குளிச்சு நாங்கள் ஒன்று பண்ணோன்னா ஒன்று கிடைக்கணும்னு ஒன்று தியாகம் பண்ணித்தான் ஆகணும். பாண்டவனில் தங்கணுன்னா அதை தியாகம் பண்ணித்தான் ஆகணும். இல்லைன்னா சாந்திவனில் தங்கலாம், இல்லை ஞானசரவில் தங்கலாம். 2 வேணும்னா எங்கே போகிறது இல்லையா? இப்போ சில விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ சாந்திவன்ல எல்லாம் என்ன இல்லையா, அவங்களுக்கு 1 வாரம் தான், வர்றதுக்கு 1 நாள், போகிறதுக்கு 1 நாள், ட்ரெயின்லேயே போயிடும். சில பேருக்கு 2 நாள் போயிடும். அங்கே வந்தால் 5 days தான் தங்க முடியும். அதுக்கு மேலே 1 வாரம் தான் அவங்களுக்கு டோட்டல். அங்கே இருக்கிறவங்களுக்கு சேவாதாரி வந்தால் ஒரு 10 நாள் 15 நாள் அவ்வளோதான். நமக்கு 15 days கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கட்டில் கொடுக்குறாங்க இல்லையா? அட்லீஸ்ட் நமக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு ஒரு பாத்ரூம் கிடைக்கிது. சார் பாபா சொல்கிறாரு, என்ன சுற்றிலும் மண்ணும் தூசியும் காணப்படும். நீங்கள் நல்ல பிரம்ம போஜனை பெற்றீர்களா? நீங்கள் அதை பெற்றீர்களா? ஆம். நீங்கள் உங்கள் கைகளை அசையுங்கள். உங்களுக்கு நித்திரை செய்வதற்கு 3 அடி நிலம் கிடைத்துள்ளதா? உங்களால் இத்தகைய சந்திப்பை மீண்டும் எப்போ பெறுவீங்க? 5000 வருடங்களுக்கு பின்னரே சங்கமிகத்தில் மட்டுமே பெற முடியும். எது? ஆமாம், தூசு மண், அது ஒரு அனுபவம் தானே இல்லையா? அதற்கு முன்னர் அது நடைபெறாது. எனவே இன்று குழந்தைகள் எல்லோருடைய சேமிப்பு கணக்குகளையும் பார்ப்பதற்காக எண்ணத்தை பாபாதா கொண்டிருந்தார். அவர் அவற்றை பார்த்திருக்கின்றார். எதிர்காலத்திலும் அவற்றை பார்ப்பார். பாப்தாதா குழந்தைகளை அவங்களுக்கு இதை பற்றி எச்சரிக்கையை முன்னரும் வழங்கி உள்ளார். அதாவது சேமிப்பு கணக்கும் சேமிப்பதற்கான நேரமும் இப்பொழுது சங்கமிகத்தில் மட்டுமே இருக்கும். இந்த சங்கமிகத்தை நீங்கள் விரும்பிய அளவை சேமியுங்கள். கல்ப முழுவதற்குமான கணக்கை இந்த வேளையில் மட்டுமே சேமிக்க முடியும். உங்களின் சேமிப்பு கணக்குகளின் வங்கி அதன் பின்னர் முடிவடையும். இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதனாலே பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளது. அத்துடன் கவன ஈனத்தால் சில வேளையில் குழந்தைகள் மறந்து என்ன பண்ணுறாங்க? அது நடக்கும், நான் அதை பார்ப்பேன், நான் இதை செய்கிறேன், நான் முன்னேறுகிறேன் என நினைக்கின்றார்கள் என்பதையும் அவர் அறிவார். நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறுகின்றீர்கள். என்ன கூறுகிறீர்கள்? நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை உங்களால் பார்க்க முடியவில்லை. நாங்கள் முன்னேறுகின்றோம். இதைவிட வேறு எங்களால் என்ன செய்ய முடியும்? எவ்வாறாயினும் நடப்பதற்கும் பறப்பதற்கும் இடையில் பெரியதொரு வேறுபாடு உள்ளது. நீங்கள் முன்னேறுகின்றீர்கள், எனவே அதற்கு பாராட்டுக்கள். ஆனால் இப்பொழுது நடப்பதற்கான நேரம் முடிவுக்கு வந்துவிட்டது. இது இப்பொழுது பறப்பதற்கான நேரமாகும். அப்பொழுது மட்டுமே உங்களால் உங்களின் இலக்கை அடைய முடியும். குழந்தைகளின் இறைவனின் குழந்தைகளான நீங்கள் இருக்கும் பொழுது சாதாரண பிரஜைகளில் ஒருவர் ஆகுவதா? இறைவனின் குழந்தை ஒரு சாதாரண பிரச்சனை ஆகுவது சரியாக தென்படுகிறதா? இன்று நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? ஹோலியை கொண்டாட வந்துள்ளீர்கள். அதனால் கடந்தது ஹோலின்னா என்ன? ஹோலி ஓகை அப்படின்வாங்க. கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். எனவே இன்றிலிருந்து நீங்கள் கடந்தவையாக கைவிட வேண்டும் என்ற பாப்தாதா விரும்புகிறார். எந்த காரணத்தினாலும் ஏதாவது பலவீனம் இன்னமும் எஞ்சியிருந்தால் இந்த கணத்திலிருந்து கடந்தது
கடந்ததாகட்டும். உங்களின் சித்திரத்தை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். உங்களுடைய சொந்த ஓவியராகி, உங்களுக்கே நீங்கள் ஓவியராகி உங்களின் சொந்த சித்திரத்தை ஓவியமாக வரையுங்கள். பாப்தா தனக்கு முன்னால் ஒவ்வொரு குழந்தையின் என்ன படத்தை பார்க்கிறார் என்று பாப்தாதா உங்களுக்கு சொல்லட்டுமா? அவர் என்ன படத்தை பார்க்கிறார் என உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நீங்கள் எல்லோரும் உங்களின் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களின் புகைப்படத்தை எப்படி எடுப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? மேன்மையான எண்ணங்கள் என்ற பேனாவால் இப்பொழுது உங்களின் சொந்த புகைப்படத்தை உங்களால் முன்னால் வைத்திருங்கள். அனைத்திற்கும் முதலில் அபியாசத்தை செய்யுங்கள். மனதின் அபியாசம், பௌதிக அங்களின் அபியாசம் அல்ல, ஆனால் மனதின் அபியாசம். இந்த அபியாசத்தை செய்ய நீங்கள் தயாரா? யார் தயார்? தயார் என்றால் ஆமாம் என்று பார்த்தா நீங்கள் ஒன்றும் கையை தூக்குறதில்ல, தலையசிங்கலன்ட்டார். தலையாத அசிங்க பாருங்கள். அனைத்திலும் அதிமேன்மையான படம். ஒருவர் கிரீடம், சிம்மாசனம், திலகத்துடன் இருப்பதே ஆகும். ஒருவர் என்ன வச்சிருக்கணும்? கிரீடம், சிம்மாசனம், திலகத்துடன். எனவே உங்களின் சொந்த படத்தை உங்கள் முன்னால் கொண்டு வாருங்கள். ஏனைய எண்ணங்கள் அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு எப்படி நீங்கள் எல்லோரும் பாப்தாதன் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை பாருங்கள். உங்களின் இந்த சிம்மாசனம் உள்ளதல்லவா? இத்தகைய சிம்மாசனத்தை உங்களால் வேறு எங்கேயும் பெற முடியாது. எனவே முதலில் இந்த படத்தை எடுங்கள். எந்த படத்தை? விசேட ஆத்மாவான நான், சுயமரியாதை கொண்ட ஆத்மாவும், பாப்தாதாவின் முதல் படைப்பும், மேன்மையான ஆத்மாவான நான் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நீங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்களா? அத்துடன் கூடவே இறைவனின் படைப்பான ஒரு ஆத்மாவாக, ஒரு விருட்சத்தின் வேர்களில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவாக, மூதாதையும் பூஜைக்கு தகுந்த வந்த ஆத்மாவாக இருக்கும் விழிப்புணர்வின் திலகத்தை இட்டுக்கொள்ளுங்கள். சிம்மாசனம் எது? பாப்தாதாவுடைய. திலகம் எது? விழிப்புணர்வு. என்ன விழிப்புணர்வு? இந்த விருட்சத்தின் வேர்கள் அமர்ந்திருக்கும் ஆத்மாவான மூதாதையும் பூஜைக்கு தகுதி வாய்ந்த ஆத்மாவாக இருக்கும் விழிப்புணர்வின் திலகத்தை இட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த விழிப்புணர்வு திலகத்தை இட்டுக்கொண்டீர்களா? அத்துடன் கூடவே ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். நான் எனது கவலைகள் என்ற சுமையை பாப்தாதாவிடம் அர்ப்பணித்துவிட்டு லேசான மற்றும் ஒளியான கிரீடத்தை அணிந்திருக்கின்றேன். கிரீடம் எது? டபுள் லைட். எனவே நானே கிரீடத்தையும் திலகத்தையும் சிம்மாசனத்தையும் கொண்டிருப்பவன். நான் தந்தையான இறைவனால் அதிகளவில் நேசிக்கப்படும் ஓர் ஆத்மா. எனவே நீங்கள் உங்களின் படத்தை எடுத்து விட்டீர்களா? நீங்கள் நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் எப்படி இருக்கணும்? ஒளியாகவும் லேசாகவும் இருக்கும் இந்த கிரீடத்தை உங்களால் அணிய முடியும். உங்களின் சுயமரியாதை நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு கிரீடத்தையும் திலகத்தையும் கொண்டிருந்து இதே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா என்பதை நினைவு செய்யுங்கள். இந்த படத்தை திடச்சங்கல்பத்துடன் உங்களின் முன்னால் கொண்டு வாருங்கள். நான் யார் என்ற ஒவ்வொரு கூற்றின் விழிப்புணர்வை கொண்டிருப்பதின் பயிற்சி நீங்கள் ஆரம்பத்தில் செய்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் யார்? மீண்டும் மீண்டும் உங்கள் விழிப்புணர்வில் நான் யார் என்பதை கொண்டு வந்து இறைவனிடமிருந்து நீங்கள் பெற்ற சுயமரியாதையின் பட்டங்களை நினைவு செய்யுங்கள். தற்காலத்தில் மனிதர்களிடமிருந்தே பட்டங்களை பெறுகிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகி நீங்களோ தந்தையிடமிருந்து பல பட்டங்களை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் அதிக அளவு மரியாதையை பெற்றுள்ளீர்கள். எப்பொழுதும் உங்கள் புத்தியில் என்ன வச்சிருக்கணும்? சுயமரியாதையின் பட்டியலை வைத்து கடையுங்கள். சுயமரியாதையின்
பட்டியலை கடையுங்கள். நான் யார்? எத்தனை பட்டியல் இருக்கு இல்லையா? பட்டியலை உங்களை முன்னால் கொண்டு வாருங்கள். இந்த போதையை பேணுங்கள். காரணம் என்ற வார்த்தை அமிழ்ந்துவிடும். ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் தீர்வுகளின் சொரூபமாகும்போது இலகுவாக உங்களால் நிர்வாண தாமத்திற்கான, முக்தி தாமத்துக்கான பாதையை ஆத்மாக்கள் அனைவருக்கும் காட்டி அவர்களை விடுவிக்க முடியும். திடச்சங்கற்பமான ஒரு எண்ணத்தை கொண்டிருங்கள். எப்படி திடச்சங்கல்பமாக எண்ணத்தை கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு தெரியுமா? திடச்சங்கல்பம் இருக்கும் பொழுது அந்த திடச்சங்கல்பத்துக்கேற்ப வெற்றியின் திறவுகோல் ஆகும். எது வெற்றிக்கு திறவுகோல்? எது? ஆமாம், திடச்சங்கல்பமே. உங்களின் திடச்சங்கல்பமான எண்ணங்களில் சிறிதளவேனும் பலவீனம் வருவதற்கு அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் உங்களை தோற்கடிப்பது மாயின் கடமையாகும். எவ்வாறு? உங்களின் கடமை என்ன? உங்களின் கடமை தந்தையின் கழுத்தின் மாலை ஆகுவது, மாயால் தோற்கடிப்படுவது அல்ல. எனவே உங்கள் எல்லோருக்கும் இந்த எண்ணம் இருக்கிறது. என்ன எண்ணம் இருக்கின்றது? நான் சதா தந்தையின் கழுத்தின் வெற்றி மாலையாக இருக்கின்றேன். நான் பாபாவின் கழுத்தில் ஒரு மாலையாக இருக்கின்றேன். நான் தந்தையின் கழுத்தில் ஒரு வெற்றி மாலை ஆகுவேன். எனவே நீங்கள் என்ன ஆகுவீர்கள் என உங்களின் கையை வீழ்த்தும்படி பாப்தாதா கேட்டால் நீங்கள் என்ன பதிலளிக்கின்றீர்கள்? என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் லக்ஷ்மி நாராயண் ஆகுவேன் என்ற ஒரே ஒரு பதிலையே கொடுப்பீர்கள். அதுக்கு கீழே நோ தேர்டு ஃபோர்த்தெல்லாம். ஆனால் அதுதான், இல்லைன்னா இல்லை. ராமர் சீதையாக அல்ல. எனவே லட்சுமி நாராயண் ஆகப் போகின்றீர்களா? நீங்களே பாப்தான் கழுத்தின் வெற்றி மாலின் மணிகள் ஆவீர்கள். நீங்கள் பூஜைக்கு தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் ஆவீர்கள். உங்களின் மாலையின் மணிகளை உருட்டுவதன் மூலம் பக்தர்கள் தமது பிரச்சனைகளை முடிக்கின்றார்கள். நீங்கள் அத்தகைய மேன்மையான மணிகள் ஆகுவீர்கள். எனவே இன்று பாப்தாதாவிற்கு நீங்கள் எதை கொடுப்பீர்கள்? நீங்கள் ஹோலிக்கு சில பரிசுகளை கொடுப்பீர்கள் தானே இல்லையா? என்ன பரிசு கொடுப்பீங்க? அப்போ இந்த காரணம் என்ற வார்த்தையும் இது இதனால்தான் அதனால்தான் இல்லையா என கூறுவதும் நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? கிளிகள். என்ன ஆயிடுறீங்க? கிளிகள் போன்று ஆகுகின்றீர்கள். எனவே இப்படி அப்படி என்ற காரணத்தை கொடுப்பதை தவிருங்கள். எந்த வகையான காரணத்தையும் கொடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு தீர்வை கண்டுபிடியுங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் சமமானவர் ஆகுவதற்கும் மேன்மையான எண்ணங்களை கொண்டிருப்பதற்கும் கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்களை போல் கோடான கோடி பாக்கியசாலிகள் வேறு யார் இருக்கிறார்கள் என்ற போதை உங்களுக்கு இருக்கின்றதல்லவா? இந்த போதையில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி பாபா அச்சா இப்பொழுது ஒரு வினாடியில் பிராமணராக நீங்கள் எல்லோரும் ராஜயோகத்தை பயிற்சி செய்யும் வேளையில் உங்களின் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஓர் அதிபதி ஆகுங்கள். நீங்கள் விரும்பிய அளவு நேரத்திற்கு நீங்கள் விரும்பியவாறு உங்களின் மனதை ஏதாவது ஒன்றில் ஒருமுகப்படுத்துங்கள். அலைப்பாய்ந்து விஷமத்தனத்தை ஏற்படுத்த அனுமதிக்காதீர்கள். எனது பாபா, இனிய பாபா, அன்பான பாபா. இந்த அன்புடன், இந்த சகவாசத்தின் நிறத்துடனும் ஆன்மீக ஒளியை கொண்டாடுங்கள். பாபா இந்த அபியாசத்தை செய்வித்தார். செய்யுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே மனதை நிறுத்தி வேற எந்த சங்கல்பமும் இல்லாமல் நிலை நிறுத்த வேண்டும்.
எங்குமுள்ள மேன்மையான, விசேடமான, புனிதமான மற்றும் அதிமேன்மையான குழந்தைகள் அனைவருக்கும் சதா தங்களை தந்தைக்கு ஒத்த சகல சக்திகளாலும் நிரம்பியுள்ள மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களாக அனுபவம் செய்பவர்களுக்கும் முக்தி அருள்பவராகி தாங்களும் சகல பலவீனங்களிலிருந்து விடுபட்டு ஏனைய ஆத்மாக்களையும் முக்தி பெற செய்யும் முக்தியை அருள்பவர்களான குழந்தைகளுக்கும் சதா சுயமரியாதை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் எப்பொழுதும் அமரராக இருக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவம் செய்யும் சொரூபங்களாக இருப்பவர்களுக்கும் எங்கும் உள்ள இத்தகைய குழந்தைகளுக்கும் அவர்கள் பாபாவின் முன்னால் அமர்ந்திருந்தால் என்ன அல்லது வெகு தொலைவில் அமர்ந்திருந்தாலும் அன்பிலே திளைத்திருப்பவர்களுக்கும் இத்தகைய குழந்தைகளுக்கு அன்பும் நினைவுகளும் உரித்தாகுக. தமது முயற்சிகளுக்காக ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பதற்கான செய்திகளை வழங்கிய குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் இதயபூர்வமான அதிக அளவு அன்பு நினைவுகளும் அத்துடன் கோடான கோடி அன்பும் இதயபூர்வமான நினைவுகளும் உரித்தாகுக. ராஜ்யத்திற்கான சகல உரிமைகளையும் கொண்டுள்ள ராஜ யோகி குழந்தைகள் எல்லோருக்கும் நமஸ்தே நமஸ்தே. ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு புண்ணிய ஆத்மாவாகி சர்வசக்திவானின் ஆதாரத்துடன் ஆத்மாக்களை சகல பொக்கிஷங்களாலும் சம்பூர்ணமாக நிரப்புவீர்களாக. நீங்கள் ஒரு புண்ணிய ஆத்மாவாகி சர்வசக்திவானின் ஆதாரத்துடன் ஆத்மாக்களை சகல பொக்கிஷங்களாலும் சம்பூர்ணமாக நிரப்புவீர்களாக. அந்த அரசர்களிடம் துவாபரயுகத்துக்கு பின்னர் வந்தவர்கள் ஆசைகளை கொண்டிருந்தவர்கள். தானங்கள் கொடுப்பதற்கும் புண்ணியங்கள் செய்வதற்குமான முழுமையான அதிகாரம் இருந்தது. அவர்களின் அதிகாரத்தின் முழுமையான சக்தியால் அவர்களால் எவரையும் தாம் விரும்பியபடி ஆக்க முடிந்தது. அதேபோல் மகாதானிகளும் புண்ணிய ஆத்மாக்களான நீங்கள் ஜடப்பொருளை வென்றவர்களாகவும் மாய வென்றவர்களாகவும் ஆகுவதற்கான விசேடமான அதிகாரத்தை தந்தையிடமிருந்து நேரடியாக பெற்றுள்ளீர்கள். உங்களின் தூய எண்ணங்களின் அடிப்படையில் உங்களால் எந்த ஒரு ஆத்மாவையும் தந்தையுடன் ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி சகல பொக்கிஷங்களாலும் அவர்களை முழுமையாக நிரம்ப செய்ய முடியும். இந்த அதிகாரத்தை மிகச்சரியான முறையில் பயன்படுத்துங்கள். இல்லையா? இந்த ராஜாக்கு என்ன இருந்தது? கேள்வி கேட்குறதுக்கு அவங்க என்ன நினச்சாலும் ஒரு ஏழை என்ன பண்ண முடியாது, பெரிய பணக்காரரை மாற்ற முடியும். அவர் என்ன வேணால் கொடுக்கலாம், ராஜ்யத்தை பாதியே கொடுக்கலாம். அவருக்கு எல்லா அதிகாரமும் துவாபரயுகத்தில் இருந்தது. அப்போ பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஏன்னா நீங்கள் பாபா கிட்ட இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? மற்ற ஆத்மாக்களை நீங்கள் பாபா கிட்ட ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுக்க முடியும். ஸ்லோகம். நீங்கள் சம்பூரணத்தையும் முழுமையையும் கொண்டாடும் பொழுது காலமும் ஜடப்பொருளும் மாயையும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும். நீங்கள் சம்பூரணத்தையும் முழுமையையும் கொண்டாடும் பொழுது காலமும் ஜடப்பொருளும் மாயையும் உங்களிலிருந்து விடைபெற்று செல்லும். அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாவும் ஆகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். உங்களின் மனம் புத்தி கர்மம் செய்வதில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் வேளையில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வழிகாட்டலை அவற்றுக்கு கொடுங்கள். கர்மங்களை செய்யும் எண்ணங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். இதை ஒரு வினாடியேனும் பயிற்சி செய்யுங்கள். இதை அவ்வப்போது தொடர்ந்தும் செய்யுங்கள். ஏனென்றால் ஒரு வினாடியில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இறுதி சான்றிதழ் நீங்கள் பெறுவீர்கள். ஒரு வினாடியில் எந்த ஒரு விரிவாக்கத்தையும் அதன் சாரத்துக்குள் அமிழ்த்தி
அந்த சாரத்தின் சொரூபம் ஆகுங்கள். இந்த பயிற்சியானது உங்களை என்ன பண்ணும்? கர்மாத்தீத் ஆக்கும். என்ன பண்ணணும்? இடையிடையில் மனசும் புத்தி என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் முற்றி புள்ளி வைக்கக்கூடிய அந்த பயிற்சி செய்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடைசியில் விரிவாக்கத்து போவதற்கு பதிலாக சாரத்துக்குள்ளாக முற்றி வைத்து நீங்கள் கர்மாத்தீத்த நிலையை அடைவீர்கள். அச்சா. ஓம் சாந்தி. ஸோ என்ன பண்ணணும் இன்னைக்கு? ஆமாம், காரணத்தை காரணத்தை நிவாரணமாக மாற்றணுமே தவிர்த்து கடந்தது அவ்வளோதான். ஒரு வினாடி. சொல்லுங்கள், லைனாக சொல்லுங்கள். எல்லாரும் கும்பலோட சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் நோட் புக்கை மூடி வைங்க, பார்க்கலாம் என்ன வருது பார்ப்போம். புக்கை பார்த்து சொல்லுங்கள். லுக்கிய பிரதர் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல் இருக்கு இன்னைக்கு. சொல்லுங்கள். சேமிப்பு கணக்கை சேமிக்க வேண்டும். அப்படியா? கண்ணாடி முன்னாடி பார்க்கணுன்றா இல்லையா? என்ன கண்ணாடி? மனக்கண்ணாடி, இதய கண்ணாடி. சொல்லுங்க பிரதர். 3 பொக்கிஷங்களை செக் பண்ண சொல்றார். என்ன பொக்கிஷம்? ஆசீர்வாதம், முயற்சிக்கான பொக்கிஷம், சேமிப்புக்கானது இல்லையா? புண்ணிய கணக்கு. அம்மா ஆமாம், கவலையற்று இருப்பீங்க. உள்ள பொக்கிஷம் நிறைஞ்சிருக்குதுன்னா ஹோலியை கொண்டாடணும். ஆமாம். ஹோலிமானா ஓகையா? சொல்லுங்க எல்லாரும் கேட்கட்டும். சேமிப்பதற்கு 3 புள்ளி வைக்க சொல்றார் பாபா. சேமிக்கு 3 புள்ளி வைக்க சொல்றார். என்ன புள்ளி? ஆத்மா, பரமாத்மா, ராமா அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு. சொல்லல, முதல்ல சொல்லியிருக்காரா? ஓகே. கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகணும். எது நடக்குதோ அது நடக்கும், எது நடக்க போறதோ அது இன்னும் நன்றாகவே நடக்கும்னு சொல்றாரு. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. 3 திலகம், அது திலகம் விட வேணும் என்று. மற்றது அப்பா சொல்றார், அப்பாண்ட இது என்ன 3 திலகம்? 3 திலகமா இல்லை 3 திலகம்? கிரீடம், சிம்மாசனம். ஆமாம், 3 இல்லையா? சிம்மாசனம், திலகம், சிம்மாசனம், கிரீடம். என்ன கிரீடம்? டபுள் லைட். சிம்மாசனம், இதய சிம்மாசனம். அப்புறம் திலகம் என்னது? விழிப்புணர்வு என்ற திலகம். பாபா சொல்கிறார், நீங்கள் முக்தி அருள வேண்டிய ஆத்மாக்கள் நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்குறாரு. உங்களை செக் பண்ணுங்க, காரங்களை காட்டாதீங்க, திருப்தியாக இருக்கிறீங்களா? ஆமாம், முதல்ல நீங்கள் முக்தி கொடுக்கறது அங்கே இருக்கட்டும். முதல்ல உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்கன்றாரு. சாந்தி, இப்போ நடக்கிறதுக்கான காலம் முடிஞ்சது, இனி பறக்க வேண்டிய காலம் என்று சொல்கிறார். பாபா சொல்லார், இப்போ நடக்க முடியாது, இப்போ பறக்க வேண்டிய காலம். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறார், நீங்கள் தான் கல்ப விருட்சத்தின் வேர்கள், வேரிலிருந்து மூதாதை ஆத்மா என்ற விழிப்புணர்வு இருந்து மற்றவர்களுக்கு. பாபா சொல்லார், நீங்கள் தான் யார் இல்லையா? கழுத்து மாலையை சொல்கிறேன். ஆமாம், கழுத்துக்கு நீங்கள் மாலையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பெருமைப்படுகிற, சந்தோஷப்படுகிறேன். ஆமாம், அதை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அது என்ன இதயம்? அப்போ அந்த இதயம் தான் எங்களோட இதயம் தானே இப்போ மாலையாக போட்டுக்கிறேன். இதயத்தை மாலையாக போட்டிருக்கிறாரு. ஓம் சாந்தி. பாபா சம்பூர்ணம் சமமாக வரைக்குள்ள மாயையும் காலமும் விடைபெறும். காலமும் இதுவும் விடை பெற்றுவிடும், கர்மாத்தீத் ஆயிடுவீங்க. ஓம் சாந்தி. பாபா சொல்கிற மாயை வெற்றி கொள்ள சொல்லி. மாயை வெற்றி கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. திருப்தி ஆசீர்வாதத்துக்கு
கணக்கை அதிகரிக்கும்னு சொல்கிறேன். திருப்தியாக இருக்கணும் இல்லையா? திருப்தி இல்லைன்னா அவ்வளோதான். ஆசீர்வாதத்தை கணக்கை அதிகரிக்க வேண்டும். காலத்துக்கு ஏற்ப தீவிர முயற்சி செய்யும். ஆமாம், சும்மா முயற்சி கிடையாது. என்னாகணும்? தீவிர முயற்சியாளராக ஆக வேண்டும். சொல்லுங்கள். ஏம்மா அம்மா, உங்களுக்கு என்ன சொன்னார் அதை சொல்லுங்கள். தலையாவது அசைக்க சொன்னாருன்னு சொல்லுங்கள். அதாவது சொல்லாமல அட்லீஸ்ட்டு கையை தான் அசைக்கலை, தலையாவது அசைங்கன்னாரு. என்ன சொல்லார் பாபா உங்களுக்கு? சொன்ன பாயிண்ட்டே இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் எது அதை சொல்லுங்கள். மௌனமாக இருக்க சொல்லி சொல்கிறேன். சொல்லுங்கள். தீவிர முயற்சியாகிறதுக்கு காரணம் மாயை வெற்றி கொள்றதுக்கு ஏன் எதுக்கு எது அது இது எப்படி இப்படின்ற கேள்வியெல்லாம் விட்டுருங்க இல்லையா? நிவாரணம். அப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருந்தா இப்படி சொல்கிறாங்க இல்லையா? காரணத்தை நிவாரணம் ஆகும். அதான் மெயின் பாயிண்ட். உலக மாற்றம் என்ற பணியில் தந்தையின் சகபாடியாக நீங்கள் இருக்கிறீங்க. நான் தனியாக பண்ண முடியாது, நீங்கள் வேணுன்றார் இல்லையா? கரெக்டு. பொக்கிஷங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்காண்டா முகத்தில் பார்க்க தெரியுமான்னு சொல்கிறேன். ஆமாம், போதை இருக்கும். போதை இருக்கும். ஆமாம். சாந்தி எப்போதும் இந்த தள்ளனமற்ற எல்லையற்ற மனோபாவம் நோக்கங்களால் சேவை செய்யணும்னு சொல்கிறோம். என்றைக்குமே உங்களுடைய மனோபாவம் இல்லை எல்லையற்றதாக இருக்கணும். பொக்கிஷங்கள சாவி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், தாய்மார்களே பொட்டி சாவியெல்லாம் வச்சுருப்பீங்க. ஓம் சாந்தி. கர்மங்கள் அனைத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் கர்மாதீத ஆலாம்னு சொல்லி. எதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால்? கர்மங்கள் கேள்விகளுக்கா? ஓகே ஓகே, ரைட்டு. ஸோ இன்றைக்கி பாபா சொல்கிறது மெயினாக என்ன? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். 4-5 பேருக்கு சொல்லி முடிங்க, போகலாம். ஓம் சாந்தி. நான் மாறித்தான் ஆக்டிவியம் மாற்றணும் சொல்லி. ஆமாம், முதல்ல செல்ஃப் நீங்கள் சேஞ்ச் ஆனால் தான் மற்றவங்க மாற்ற முடியும். கரெக்டு. பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொக்கிஷம் தான் கொடுத்துருக்கிறார். அவ்வளவு நாங்கள் எடுக்கிறோம்ன்றது அதில் தான் வித்தியாசம் இருக்குது. பாபா யாருக்கும் இன்றைக்கி வந்தவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க கணக்கு இல்லை. பாபா சொல்கிறார், குழந்தைகளே உங்களை உருவங்களாக வடித்து மற்ற ஆத்மாக்கள் பூஜிக்கிறார்களாம். அதற்கு நீங்கள் தயாராக என்ற காரணத்திற்கு தீர்வுகளை கண்டு நீங்கள் அதற்கு தயாராகுங்க என்று சொல்லி சொல்கிறார். திட சங்கல்பம் என்ற துறவுகளை வச்சுக்கொள்ளுங்க. சிறுதள வேணும், அதில் பலவீனம். ஆமாம், நான் சங்கல்பம் திடமாக இருக்க வேண்டும். அதுதான் சாவி. எந்த அளவுக்கு கருவியாகவும் பணிவாகவும் இருக்கிறாரோ அந்தளவுக்கு பொக்கிஷங்களை சேமிக்க. ஆமாம், அதுக்கு ரீசன் அதுதான். பணிவாக இருக்கணும், கருவியாக இருக்கணுன்ற. அதுவும் இந்த சங்கமய நேரத்தில் மட்டும்தான். அது இங்கே மாத்திரம்தான் கிடைக்கும். ஆமாம் சாந்தி. ஆன்மீக பெருமையாண்டா சுயமரியாதை உள்ள ஆத்மான்றது. ஆமாம், சுயமரியாதை உள்ளது ஆன்மீக பெருமை. கரெக்டு. சாந்தி. எண்ணம் சொல் செயல்கள் சரியாக இருந்தால் சேவையை சரியாக செய்யலாம். ஆமாம், எண்ணம் சொல் சேவை சரியாக இருந்தால் சேவை நல்லா பண்ணலாம். ஓம் சாந்தி. பாபா கேட்குறார், நாங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய சேமிப்பு கணக்கு எனக்கு இருக்குதுன்றதை சோதித்து பார்க்க சொல்கிறார். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாங்க, நாங்கள் அகத்தை எங்களுக்குள்ள காரணம் என்ற வார்த்தையிலிருந்து விடுபடும் போது தான் ஏனையோரையும் முடிவிக்க முடியும் அப்படி என்று சொல்கிறாங்க. ஓகே, ஐயா சொல்கிறாரா? சரி. ஸோ மெயின் இதுதான், காரணத்தை சொல்லாதீங்க, நிவாரணத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறார். ஓகேவா? சரி, ஒரு நிமிஷம் சைலன்ஸில் இருக்கலாம். இந்த மதுபனுக்கு போகிறவங்கெல்லாம் விசா இல்லாதவங்க அவங்கவுங்க பாஸ்போர்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இந்த வாரம் கொண்டு வரலன்னா அடுத்த வாரம் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ கொண்டு வந்தால் வாங்கலாம். இருக்கிறவங்களுக்கு ஓகே. சில பேர்லாம் 5 இயர்ஸ்க்கெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் இருந்தால் இல்லை.
இல்லாதவங்க விசா எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் சைலன்ஸில் இருக்கலாம். ಶಾಂತಿ ಬ್ರದರ್ ಟೇಕ್ 10 minutes ಸಿಸ್ಟರ್ ಬರುತ್ತಾನ. ம்